வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு தாங்க வைக்கிறேன். அது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பாருங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கெல்லாம் கூட நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போறேன். அது எப்படி செய்யறத பாருங்க. நாங்க நெக்ஸ்ட் நான் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கினேன். சேர்த்துக்கலாங்க. நான் 3 பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் கல்பாசி கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துங்க மசாலா. இப்போ நல்லா வதக்கலாங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் பொன்னிறமா வதங்கிச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வதக்கிறதுக்கு வெங்காயம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நான் 1/2 கிலோ நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுல இப்போ நல்லா கலரிக்கலாம். இதுலயே இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல இது மாதிரி நீங்க இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா அப்ப கறி சாஃப்டா இருக்கும். அந்த மசாலாவோட இஞ்சி பூண்டு வாசனையோட சேர்த்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் குழம்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனியா பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலாலே இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா ஊறட்டுங்க. இப்ப பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன்ல. இப்போ நம்ம ஒரு கலரிட்டு தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேங்க. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க குழம்பு. எவ்வளவு பார்க்கவே பாருங்க நாகல எச்சு ஊறுது. இது இட்லி, தோசை, இது இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு இதுல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரே இதுவா செஞ்சிடலாம், தனித்தனியா செய்ய வேண்டியது இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு கொஞ்சம் பற்ற வச்சு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெப்பர் போட்டா அந்த நீச்ச கவுல் வராது, அதனால கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாங்க. ஏன்னா கோல்டா இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட நல்லா இதுவாகும். இது இந்த பனிக்கு கோல்டெலாம் இருக்க மாதிரி இது மாதிரி நீங்க வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்படியே கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு கலரிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.